பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்தேயு 18:20 எடுத்துக்கோங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமீன். யார் நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடச்சு? இயேசுவின் நாமத்தினால. எங்க இயேசுவின் நாமத்தினால 2 3 பேர் கூடி நம்ம ஜபிக்கிறோமோ, அது உங்க வீடா இருக்கலாம், ஆலயமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒர்க்ஸ் தான் நீங்க படிக்கிற எங்க இருந்தாலும், எங்க இயேசுவின் நாமத்தான் 2 3 பேர் கூடி ஜபிக்கிறச்சு அவர் சமூகம் அந்த இடத்துல இறங்கி வந்துடும். அவர் பிரசன்னம் இருக்கும். அங்க ஜபிக்கிற ஜபத்துக்கு தேவ சித்தத்தின்படி ஜபிக்கிறச்சு, இயேசு நாமத்தினால ஜபிக்கிறச்சு, நிச்சயமா பதில் வரும். இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவோ ஜபிச்சு பாத்துட்டேங்கச்சு. நீங்களோ உங்க குடும்பத்துல சேர்ந்து ஜபிங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜபிச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தினால ஜபிச்சு பாருங்க. அவர் நாமத்தினால நீங்க எங்க கூடுகிறார்களோ அங்க அவர்கள் நடுவுல இருக்கிறேன்னு சொல்றாரு. நிச்சயமா உங்க ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தர அவர் போதுமானவரா இருக்கிறார். ஏன்னா அவர் செவிகள் மந்தமாகவில்லை, அவர் கரமும் குறுகி போகவில்லை. அப்ப அவர் சமூகம் வந்துருச்சுன்னா நீங்க ஜபிக்கிற ஜபத்தை அவர் கேட்கிறாருன்னு அர்த்தம். தேவ சித்தத்தின்படி ஜபிக்கிச்சு, இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிச்சு, நிச்சயமா பதில் வரும். வாங்க நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்க 2 3 பேர் என் நாமத்தினால கூடி ஜபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இறங்கி வருவேன் என்று சொன்னீரே. அங்க உங்களுடைய சமூகம் இருக்கும் என்று சொன்னீரே, உங்களுடைய பிரசனம் இருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இப்பொழுதும் தேவ ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்கு ஒரு மனதோடு கூடி ஜபிக்கிறார்களோ தேவ சித்தத்தின்படி ஜபிக்கிறச்சே ஆண்டவரே, நீர் அவர்கள் ஜபத்தை கேட்டு ஆமீன் என்று பதில் தருவீராக தகப்பனே. சோர்ந்து போயிருக்க ஜனங்களை நோக்கி ஒரு விஷயம் கண் நோக்கி பாருங்கப்பா. வெகு நாளா ஜபித்து இன்னும் அந்த காரியம் நடக்கலன்னு சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை நோக்கி இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நோக்கிதான் சொல்றார். எங்க 2 3 பேர் ஒரு மனதோடு இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறச்சு, நிச்சயமா அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். உங்க ஜபத்துக்கு ஆமீன் என்றும் ஆண்டவர் பதில் தருவார். ஆமீன். God bless you.